பொதுவாக பெண்கள், குடும்பத்தார், நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர், பணி செய்யும் இடங்கள், படிக்கும் இடங்கள் என அனைத்து இடங்களிலும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதை பார்த்து கொண்டுதான் உள்ளோம். படித்தவர்கள், படிக்காதவர்கள் யாரும் விதிவிலக்கல்ல. கடந்த வெள்ளிக்கிழமை மனித இன்னுயிர் காக்கும் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை, உச்சமாக கொலை. உயர்நிலை பெண்ணுக்கே இந்த நிலை என்றால் சாமானிய பெண்கள் நிலை என்ன? தற்பொழுது நாட்டையே உலுக்கிய கொல்கத்தா பெண் மருத்துவர் கற்பழிப்பு பூதாகரமாகவும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம். கொல்கத்தாவில் ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளது. இங்கு சுவாச மருத்துவத்துறையில் 2ஆம் ஆண்டு முதுகலை பயிற்சியில் படித்து வந்தார் 31 வயதான மருத்துவ மாணவி. சம்பவத்தன்று இரவு அவர் அரசு நடத்தும் மருத்துவமனையின் 3வது மாடியில் உள்ள கருத்தரங்கு மண்டபத்தில் படித்துக் கொண்டிருந்துள்ளார். மறுநாள் காலை அவர் இரத்த வெள்ளத்தில் அரை நிர்வாணத்தில் இறந்து கிடந்துள்ளார். கண்களிலும் வாயிலும் ரத்தம் வழிய உடலின் பல பாகங்களில் பலமாக தாக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் அவரது உடலில் தென்பட்டுள்ளது. இந்த சம்பவம் காட்டு தீயாய் மேற்கு வங்கம் முழுவதும் பரவியதால் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. அவர் கொலை செய்யப்பட்டுத்தான் இறந்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல, பாலியல் பலாத்காரமும் செய்யப்பட்டு இறந்திருக்கிறார் என்பது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்தது. கொடூரமான முறையில் தாக்கப்பட்டும் கழுத்து நெரிக்கப்பட்டும் இறந்ததையும் உறுதி செய்தது பிரேத பரிசோதனை ரிப்போர்ட். மேலும் அவரது அந்தரங்க பாகங்கள், முகம், உதடுகள், கழுத்து, வயிறு, விரல்கள் மற்றும் கணுக்கால் ஆகியவற்றில் காயங்கள் மற்றும் இரத்த கட்டியதற்கான அறிகுறிகள் இருந்துள்ளது. மேலும் பிறப்புறுப்பில் ஆணின் விந்தணுக்கள் மற்றும் திரவம் இருந்தது தெரிய வந்தது. இதனால் கடுமையாக தாக்கப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார் என்பது உறுதியானது. பிரேத பரிசோதனையின் போது இது வீடியோகிராஃப் மூலம் முழுமையாக காட்சிப்படுத்தப்பட்டது. விசாரணையின் போது மாணவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சாட்சிகளாக இருந்தனர். இந்த சம்பவத்தால் மாணவ மாணவிகள் பெரும் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர். கொலையாளியை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை உடனே வழங்க வேண்டும் என்று மாணவர்கள் குரல் கொடுத்தனர். ஒரு மருத்துவ மாணவியை, அதுவும் மருத்துவ வளாகத்திலேயே பாலியல் பலாத்காரம் செய்தவர் யார் என போலீசார் புலன் விசாரணை துவக்கியது. விசாரணையில் ஒரு ப்ளூடூத் வயரும் காது மைக்கும் குற்றவாளியை காட்டிக் கொடுத்தது. சிசிடிவி காட்சியை கண்காணித்த போது போக்குவரத்து காவல் தன்னார்வலராக செயல்பட்டு வந்த சஞ்சய் ராய் என்பவர் காலை 4 மணியளவில் செமினார் ஹாலுக்கு உள்ளே சென்று சுமார் 45 நிமிடங்களுக்கு பிறகு வெளியே வருவது பதிவாகி உள்ளது. உள்ளே செல்லும் போது அவர் கழுத்தில் ப்ளூடூத் இருப்பதும் வெளியில் வரும்போது காணாமல் போய் இருந்ததும் பதிவாகி உள்ளது. மோப்பம் பிடித்த போலீஸ் அவர் வீட்டிற்கு சென்றபோது மேலும் ஒரு ஆதாரம் கிடைத்துள்ளது. அதாவது அவருடைய ஷூவில் இரத்தக்கரை இருந்துள்ளது. இதன் மூலம் 100% அவர்தான் கொலையாளி என்பது நிரூபணமாகியது. தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் தான் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். சஞ்சய் ராய் ஒரு பாக்சர் எனவும் 4 மனைவிகளில் 3 பிரிந்து சென்று விட்டதாகவும் கடைசி மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலையை தொடர்ந்து மருத்துவமனையின் தலைவராக இருந்த சந்தீப் கோல் ராஜினாமா செய்துள்ளார். ஒருவர் மட்டும்தான் கொலையில் ஈடுபட்டாரா அல்லது வேறு யாரேனும் சம்பந்தப்பட்டுள்ளனரா? நிர்வாகம் முதலில் ஏன் தற்கொலை என அறிவிக்க முயற்சி செய்தது என பல கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைத்தபாடில்லை. இந்த சம்பவம் மேற்கு வங்கம் முழுவதும் எதிரொலித்து கடும் கண்டனங்கள் மற்றும் போராட்டங்கள் நடந்துள்ளது. குறிப்பாக ஜூனியர் மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தனர்.
மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இந்த சம்பவத்தை துரதிருஷ்டவசமானது மற்றும் வெறுக்கத்தக்கது என்று கூறி மருத்துவரின் வீட்டுக்கு சென்று ஆறுதல் கூறியதோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார். இச்சம்பவம் நாட்டை மட்டுமல்ல உலகம் முழுக்க பரவியது. பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இச்சம்பவம் குறித்து பேசியுள்ளார். பிரதமர் மோடியும் ஆழ்ந்த இரங்கல் மட்டுமல்லாமல் விரைந்து வழக்கை விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார். ஆறாத புண்ணாக மக்கள் மனதில் கொந்தளிப்பை ஏற்படுத்திய இச்சம்பவத்தை தொடர்ந்து நேற்று நள்ளிரவில் மாணவர்கள் பொதுமக்கள் ஒன்று கூடி மருத்துவமனைக்குள் புகுந்து வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போராட்டத்தின் போது அடையாளம் தெரியாத கும்பல் மருத்துவமனை வளாகத்திற்குள் நுழைந்து மருத்துவமனையை அடித்து நொறுக்கி சூறையாடியும் தீ வைத்தும் கொளுத்தியும் வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர போராடி வருகின்றனர். நிர்பயா தொடங்கி ஸ்ரீமதி, இப்போது மருத்துவர் என இன்னும் பல பெண்களுக்கு நேர்ந்த கொடூரம். தீர்வு என்ன?